நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 22. இது எப்படி இப்படி ஆனது? குமார் வியப்பு மாறாத குரலில் கேட்டார். சற்று நேரம் எதையோ யோசித்த ஸ்ரீதேவி அதற்கு பதிலளித்தாள். வேற யாராவது தங்களுக்கு எதிராக செயல்படலாம் என்பதை தெரிந்து கொண்டு முன்கூட்டியே இப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்திருக்கலாம். எலும்புக்கூட்டின் மீது சக்தி ஏற்றி விட்டிருக்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் கட்டிவிட்ட அந்த மந்திர கயிறு எரிந்து போய்விட்டது என்றாள். ஓஹோ, அப்படி ஒரு வழி இருக்கிறதா? மேற்கொண்டு இந்த கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கிற எலும்புக்கூடு அசையாமல் இருப்பதற்காகத்தான் திருமேனி இந்த கயிறை மந்திரித்து தந்தார். ஆனால் இப்படிப்பட்ட நடவடிக்கையை நமது எதிராளிகள் எதிர்பார்த்து அதற்கேற்ற முன்னேற்பாட்டை செய்திருக்கிறார்களே. அப்படியானால் நான் உடனடியாக திருமேனியை சந்திக்க வேண்டுமே. குமார் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து திரும்பினார். அன்று இரவுக்குள்ளேயே இதற்கு ஒரு பரிகாரம் காணவில்லை என்றால் நிச்சயம் எலும்புக்கோடு கண்ணாடிப்பட்டியிலிருந்து வெளியேறிவிடும். எனவே திருமேனியை உடனடியாக சந்திப்பது அவசியம் என்று நினைத்தார். பிரின்சிபலின் அறைக்கு சென்று லீவ் வேண்டும் என்று கேட்டார். என்ன சார், சமீபமா ரொம்ப அடிக்கடி லீவ் எடுக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா? இதுவரை லீவு என்பதை பற்றியே யோசிக்காத ஒரு மனிதர் குமார் என்பது பிரின்சிபாலுக்கு நன்றாகவே தெரியும். குடும்பத்துல சில பிரச்சனைங்க சார். இத்தனை நாளா அந்த பக்கமே தலை வச்சு படுக்காம இருந்தேன். அதனால ஒண்ணுக்கு மேல ஒன்னா எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து இப்போ ஒரே தலைவலியா மாறிடுச்சு. இனிமேலும் இதையெல்லாம் கவனிக்காம இருக்க முடியாதுங்கிறது தான் நிலைமை. என்ன சார் செய்யறது? தன்னுடைய அவசரத்தை வெளிக்காட்டாமல் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பதிலளித்தார் குமார். குமாரின் பிரச்சனையே தங்களது லேபில் உள்ள எலும்புக்கூடுதான் என்பதை பற்றி பிரின்சிபால் கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்கவில்லை. அவசியமா நீங்க போய்த்தான் தீரணும்னா கிளம்புங்க. நம்ம காலேஜோட நிலைமையை நான் உங்ககிட்ட விளக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிரின்சிபல் லீவ் லெட்டரை ஒரு தடவை பார்த்துவிட்டு கையெழுத்து போட்டு ட்ரேயில் தள்ளினார். குமார் பிரின்சிபலுக்கு நன்றி சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினார். மீண்டும் லேபுக்கு வந்தார். அங்கு ஸ்ரீதேவியை தவிர வேறு யாரும் இல்லை. லீவு கிடைச்சதுங்களா? ஸ்ரீதேவி கேட்டாள். ஆமாம், உடனடியா அவரை பார்க்க கிளம்பிட்டேன். இவ்வளவு நேரமும் தனியாவா உட்கார்ந்துருக்கிற? நீங்க போன பிறகு யாருமே இந்த ரூமுக்குள்ள வரலையே. அப்படின்னா இப்ப என் கூட வர்றியா? வந்துட்டா போச்சு. அந்த திருமேனியை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாத்தான் இருக்கு. ஸ்ரீதேவி அவருடன் புறப்பட்டாள். காலேஜிலிருந்து வெளியேறிய அந்த இருவரும் தென்புறமாக நடந்தனர். மேற்கு திசையிலிருந்து ஆட்டோ ஒன்று வருவதை பார்த்த குமார் கையை காட்டி அதை நிறுத்தினார். இருவரும் ஆட்டோவில் ஏறிக்கொண்டனர். ஆனால் ஆட்டோ டிரைவருக்கு குமாருடன் வந்த ஸ்ரீதேவி தெரியவே இல்லை. ஆட்டோ பஸ் ஸ்டாண்டை நோக்கி விரைந்தது. நீலாம்பூருக்கு போகும் வண்டி புறப்பட தயாராக இருந்தது. தேவதத்தன் நம்பூதிரி அங்குதான் குடியிருந்தார். இரவு சுமார் 9 மணி அளவில் குமார் அவரது மனையை அடைந்தார். திருமேனி நல்ல வேளையாக தூங்காமல் இருந்தார். என்ன இந்த நேரத்துல? ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடுச்சா? திருமேனி கேட்டார். குமார் நடந்ததையெல்லாம் விவரித்தார். ஓஹோ, அப்படியா? நம்ம எதிராளியும் லேசுப்பட்டவன் இல்லைன்னு தெரியுது. அவங்களும் இதையெல்லாம் ஓரளவு எதிர்பார்த்துக்காங்கன்னு தெரியுது. திருமேனி நில விளக்கையே பார்த்தபடி பேசினார். அந்த எலும்பு கூட்டுக்கு சொந்தக்காரனே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுச்சுன்னு தோணுது. அவனும் அவங்க கிட்ட சரணடைஞ்சிட்டான்னு தோணுது. இதுக்கு நாம என்ன பதில் நடவடிக்கை எடுக்கிறது திருமேனி? குமார் கேட்டார். யோசிக்கலாம். இந்த உலகத்துல பரிகாரம் இல்லாத விஷயம்னு ஏதாவது இருக்கா என்ன? திருமேனி பூஜை அறையின் சாவியை கையில் எடுத்தார். பூஜை அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தவர் மிகவும் பழமையான ஓலைச்சுவடி ஒன்றுடன் வெளியே வந்தார். நிலவிளக்கின் முன்னால் அமர்ந்த திருமேனி ஓலைச்சுவடியின் இதழ்களை அவசர அவசரமாக புரட்டி குறிப்பிட்ட ஒரு பகுதியை எடுத்து வெகு நேரம் ஊன்றி பார்த்தார். அந்த சுவடியின் மத்தியில் ஒரு யந்திரம் வரையப்பட்டிருந்தது. கவனத்துடன் அதை கவனித்த திருமேனி செப்புத்தகடு ஒன்றை கையில் எடுத்தார். மேற்புற உத்தரத்தில் செருகி வைத்திருந்த பித்தளை எழுத்தாணியை உருவினார். சுவடியில் உள்ளது போன்ற பத்திரத்தை செப்புத்தகட்டில் வரைந்தார். யந்திரத்தின் இருபுறத்திலும் ஒரு சில மந்திரங்களை எழுதினார். ஒரு வெள்ளி தாயத்தினுள் அந்த எந்திரத்தை சுருட்டி திணித்தார். திரும்பவும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம், திருமேனி கூறினார். இன்னைக்கு ராத்திரி கூட அந்த எலும்புக்கூடு கண்ணாடிப்பட்டியிலிருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கே? குமார் கேட்டார். இல்லை, அதுக்கு வழி இல்லைன்னு தெரியுது. காரணம், பகல் நேரம் தங்கியிருக்க ஏதாவது ஒரு இடம் வேணும். அப்படி பொருத்தமான இடம் கிடைக்கலைன்னா சில நேரம் மற்றவங்க கிட்ட அகப்பட்டுக்கிற வாய்ப்பு இருக்கு. எனவே முடிஞ்ச வரைக்கும் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளேயே இருக்கத்தான் வாய்ப்பு. பயப்படாமல் போங்க. ஒருவேளை நீங்க சொல்றபடி இன்னைக்கு ஒரு நாள் கண்ணாடி பெட்டிக்குள்ளேயே கூட அது அடைஞ்சு கிடந்தா சரிதான். ஆமாம், இப்பவே புறப்பட போறீங்களா என்ன? திருமேனி கேட்டார். போகாம வேற வழி? இப்ப உடனடியா போகலைனாலும் ஒன்னும் ஆயிடாது. இங்கே இருந்து நாளை காலையில 7 மணிக்குத்தான் பஸ். அதனால் ராத்திரி பொழுது இங்கேயே கழிச்சிடுறது தான் நல்லது. உங்களுக்கு கஷ்டம் எதுவும் இல்லைன்னா அப்படியே செஞ்சுடுறேன். குமார் தனது இரவு சாப்பாட்டை அன்று அங்கேயே முடித்து கொண்டார்.
பழமையான அந்த மனையின் தென்புறம் இருந்த ஓர் அறையில் படுத்துக்கொண்டார் குமார். வெகு நாட்களாக திறக்காமல் இருந்த அந்த அறைக்குள் இருந்த ஒருவித நெடி குமாருக்கு பிடிக்கவில்லை. ஜன்னலை திறந்து விட்டபோது குளிர்ந்த காற்று உட்புறத்தில் வீசியது. மெதுவாக கண்களை மூடினார். சற்று நேரத்துக்குள் திறந்திருக்கும் ஜன்னல் பக்கமிருந்து என்னமோ சத்தம் கேட்டது. சட்டென்று கண்களை திறந்த குமார் அந்த பக்கமாக திரும்பினார். ஜன்னலுக்கு வெளியே யாரோ நின்று கொண்டிருப்பதாக தோன்றியது. யாரது? குமார் மிகவும் உரத்த குரலில் கேட்டார். நான் தான். ஒரு பெண்ணின் குரல் பதிலளித்தது. முன்பின் பழக்கமில்லாத ஒரு குரல். நிச்சயமாக அது ஸ்ரீதேவியின் குரல் அல்ல. ரேணுகா இந்த இல்லத்தைச் சேர்ந்தவள்தான். இந்த இல்லத்தைச் சேர்ந்த பெண் தானே, ஏன் வெளியில நிக்கணும்? குமார் கேட்டார். முன்பக்கமா வந்தா அப்பா பார்த்துடுவார். வாசலை ஒட்டியிருக்கிற அறையில் தான் அவர் படுத்திருக்கிறார். சரி, இப்ப எதுக்காக வந்திருக்கிறீங்க? அப்பாவுக்கு எங்களை பத்தின எந்த கவலையும் இல்ல. மொத்தம் நாங்க 7 பேரு. நான் தான் எல்லோருக்கும் மூத்தவள். ரேணுகா, உங்க வயது என்ன? 27. கடைக்குட்டிக்கு 18 வயசு. அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? அவங்கெல்லாம் தானி அறையில படுத்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம நான் மட்டும் எழுந்து வந்திருக்கேன். குமார் தீப்பெட்டியை எடுத்து உரசி மேஜை மேல் வைத்திருந்த நிலவிளக்கை கொளுத்தினார். அதன் வெளிச்சத்தில் அவள் ரேணுகாவை கவனித்தார். மிகவும் அழகாக இருந்தாள். உங்க அப்பா ஏன் இன்னும் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அனுப்பாம இருக்கார்? அவருக்கு இதுக்கெல்லாம் ஏது நேரம்? எப்ப பார்த்தாலும் உங்கள மாதிரி யாராவது வந்துட்டே இருப்பாங்க. அவர் கவனம் பூராவும் அதில்தான். ரேணுகாவின் வார்த்தைகள் துயரம் தோய்ந்து வெளிவந்தன. உண்மையிலேயே குமார் அவள் சொன்ன கதையை கேட்டு கவலையடைந்தார். ஒரு லெக்சரராக இருப்பினும் அவருக்குள் இருந்த தார்மீக உணர்வு விழித்தெழுந்தது. இவ்வளவு புகழ்பெற்ற மாந்திரீகரான தேவதத்தன் தனது பெண்கள் யாரையும் இன்னும் கல்யாணம் செய்து அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்திருக்கிறாரே. குமாருக்கு அந்த செய்தியே வியப்புக்குரிய ஒன்றாக இருந்தது. ரேணுகா சொன்னது உண்மையாகவே இருக்கும் என்று தோன்றியது. தன்னுடைய சொந்த தொழிலின் மீதுள்ள கவனத்தால் பெற்ற குழந்தைகளையே மறந்து விட்டிருக்கிறாரே. இப்போது என்ன செய்யலாம்? குமார் சுற்றுமுற்றும் பார்த்தார். அறை கதவை திறப்பதானால் தேவதத்தன் நம்பூதிரி படுத்திருக்கும் அறை வழியாகத்தான் வெளியே போக வேண்டும். தான் இந்த நேரத்தில் வெளியே போவதை பார்த்தால் அவர் என்ன நினைப்பார்? அதை பார்த்தால் ரேணுகா சொன்னதை அப்படியே காற்றில் விட்டுவிட வேண்டியதுதானா? குமார் சற்று நேரம் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். கடைசியில் கொஞ்ச நேரமாவது அவளிடம் பேசி அவளது துயரத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அவளுக்கும் அது ஒரு ஆறுதலாக இருக்கும் என்ற முடிவுக்கு வந்தார். உட்புற வராந்தாவுக்கு வந்தார். தேவதத்தன் நம்பூதிரிடமிருந்து எழுந்த குரட்டை சத்தம் அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்தியது. வெளிப்புற கதவை திறந்தபோதும் அவர் விழித்துக் கொண்டதாக தெரியவில்லை. ஒருவேளை கண் விழித்து அவர் ஏதாவது கேட்டால் ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வேண்டியதுதான் என்று தீர்மானித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவர் முற்றத்தை கடந்து தென்புறமாக நடந்தார். அவள் இன்னும் அங்கேயேதான் நின்று கொண்டிருந்தாள். ரேணுகா, இங்கேயேவா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? குமார் கேட்டார். உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவள் குமாரை நெருங்கினாள். அவள் நெருங்கிய போது இளஞ்சி பூக்களின் மனம் அவரை சூழ்ந்தது. பிளவுஸும் வேட்டியும் உடுத்தியிருந்தாள். கடுமையான நீண்ட தலைமுடி. பின்புற இடுப்பு பகுதியையும் தாண்டி கீழிறங்கியிருந்தது அந்த கருமையான முடி. ஒரு மோகினியைப் போல் மிகவும் அழகாக தோற்றமளித்தாள் ரேணுகா. அங்க உட்காரலாமா? அவள் தெற்கு திசையில் சற்று தொலைவில் இருந்த குளத்தின் கல் படிக்கட்டுகளை சுட்டிக்காட்டியபடி கேட்டாள். படிகளின் மீது படிந்திருந்த பாசம் ஈரம் உலர்ந்திருந்ததால் செதில்களைப் போல் மேற்புறமாக உயர்ந்திருந்தது. குளம் எத்தனையோ நூற்றாண்டுகளை தாண்டியிருக்கிறது என்பது புரிந்தது. அசைவற்று கிடந்த குளத்து நீரில் நிலவு ஒரு வெள்ளி அரிவாள் கிடப்பது போல தோன்றியது. மேற்புற படிக்கட்டில் அவர்கள் அமர்ந்தனர். ரேணுகாவோட அம்மாதான் வீட்டு சாப்பாடு பரிமாறினவங்களா? குமார் கேட்டார். ஆமாம், அவங்கதான் எங்க அம்மா. உங்களுக்கு தம்பிங்க யாரும் இல்லையா? குமார் விசாரித்தார். இல்லை, எல்லாம் பொண்ணுங்க தான். அதுதான் சிக்கல். அப்படி யாராவது இருந்தா அவங்களாவது முயற்சி எடுத்திருப்பாங்க. உண்மைதான். குளத்திலிருந்து சற்று தொலைவில் இருளடைந்த உயர்ந்த மரம் ஒன்று நின்றிருந்தது. அதுவரை அமைதியாக இருந்த அந்த மரத்தின் கிளைகள் திடுமென்று ஒரு தடவை அதிர்ந்து குலுங்கியது. அந்த மரம் அதிர்ந்த போது அதிலிருந்து நூற்றுக்கணக்கான வௌவால்கள் யாரோ விரட்டி விட்டதைப் போல் 4 திசைகளிலும் பறந்தன. அதோ தெரியுதே, அது ஒரு எட்டி மரம் என்று அவள் கூறினாள். அப்படியானால் அந்த மரத்துல ஏராளமான ஆணிகள் அரைஞ்சிருப்பாங்களே. ஏன் அப்படி கேக்குறீங்க? பொதுவா மந்திரவாதிங்க ரட்சசுகளை எட்டி மரத்தில் தானே ஆணி அரைஞ்சு கட்டுவாங்க. இது இல்லைன்னா ஆலமரம். அதனாலதான் சொன்னேன். இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களே, பரவாயில்லையே. இதுல தெரிஞ்சுக்க என்ன இருக்குது? எத்தனையோ வருஷமா நம்ம கேள்விப்படுறது தானே என்ற குமார் படியிலிருந்து பெயர்த்தெடுத்த ஒரு உலர்ந்த பாச துண்டை நீர்ப்பரப்பின் மீது எறிந்தார்.
அதுவரை அசைவில்லாமல் இருந்த நீர்ப்பரப்பு அசையத் தொடங்கியதால் அதில் பிரதிபலித்துக் கொண்டிருந்த நிலவு உருகி தண்ணீருடன் ஒன்று கலந்தது போல் தெரிந்தது. அந்த மரத்திலிருந்து புறப்பட்ட மொத்த வௌவால்களும் அதில்தான் குடியிருக்கின்றன. இந்த நேரத்தில்தான் அதெல்லாம் இரை தேடி புறப்படும். அதுங்க திரும்பி வரும்போது பாக்கு, முந்திரிக் கொட்டை மாதிரியான பொருள்கள் அந்த மரத்தடியில குவிந்து கிடக்கும். அவள் தானாக பேசுவது போல் பேசினாள். அப்படியானால் அது கூட ஒரு வகையில் லாபம்தான்னு சொல்லுங்க. குமார் சிரித்தார். அதையெல்லாம் சேகரிச்சு விற்கிறது எங்களோட காரியஸ்தர் தான். அவருக்குத்தான் அந்த ஆதாயம் எல்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொகையை நீங்க சேமிச்சா அதுக்கெல்லாம் தங்க நகையை வாங்கியிருக்கலாம் போலிருக்கே. கண்டிப்பா வாங்கியிருக்கலாம். நான் அம்மா கிட்ட ஒரு தடவை இதை பேசிய போது சண்டை போட்டு திட்டிட்டாங்க. ஒரு நம்பூதிரி குடும்பத்துல இப்படியெல்லாம் காசு சேர்க்கறாங்கன்னு மத்தவங்க கேலி பேசுவாங்கன்னு பயர்ந்திருப்பாங்க. அதனால்தான். குமார் மற்றொரு பாசத்துண்டை எடுத்து நீர்ப்பரப்பின் மீது எறிந்தார். ஆனால் அது நீரில் விழுந்தபோது எழுந்த சத்தம் குமாரை திடுக்கிடச் செய்தது. ஒரு பெரிய பலாப்பழம் குளத்துக்குள் விழுந்தது மாதிரியான சத்தத்தை அது எழுப்பியது. என்னது இது? குமார் உட்கார்ந்த இடத்திலிருந்து துள்ளி எழுந்தார். உட்காருங்க, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இந்த குளத்துக்குள்ள குதிச்சு செத்து போனவங்க யாராவது இப்படி சத்தம் எழுப்பியிருக்கலாம். அவள் எந்த விதமான தயக்கமோ பயமோ இல்லாமல் பேசினாள். நீங்க சொல்றது எனக்கு புரியல. இதெல்லாம் இங்க ரொம்ப சாதாரணம், ரேணுகா கூறினாள். இருந்தாலும் குமார் திரும்பி நடக்கத் தொடங்கினார். திடுமென்று எழுந்த ரேணுகா அவளது கையை பிடித்தாள். அவளது விரல்கள் மிகவும் உறுதியானதாக இருந்தன. அவளது பிடியிலிருந்து நழுவுவது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. இருப்பினும் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி அவர் தனது கையை அவளிடமிருந்து இழுத்தார். அதே நேரம் குளத்துக்குள் இருந்து யாரெல்லாமோ கரை ஏறி வருவதை குமார் கவனிக்க தவறவில்லை. அடுத்த அத்தியாயம் அடுத்த பதிவில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. காலம் எல்லாம் கதைகள்.